எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வார பலன்கள். வர ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை நமக்கு இந்த பிரபஞ்சம் எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வார பலன் அப்படின்றது நம்ம சேனலில் இதுதான் முதல் முறை. வருட பலனை பார்த்துருக்கோம், மாத பலனை பார்த்துருக்கோம், கிரகங்கள் ஏதாவது பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் கிரக பயிற்சி பலனை பார்த்துருக்கோம். எதுக்காக வார பலன்கள் அப்படின்னா, பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அப்போது இந்த வாரத்தில், இந்த ஒரு வாரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஏன்னா இந்த வாரம் பிறக்கப்படக்கூடியது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த வாரம் பிறக்கப்படுது. அப்போது மேச ராசியில் இருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்களை எந்த மாதிரியான நாளில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருந்தால் மட்டும் அந்த செயலை செய்யுங்க. நமக்கு 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு வாகனம் வாங்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும், வீடு கட்டணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும், திருமணம் பண்ணணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத யாருமே இருக்க முடியாது. அப்போது நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கான நேர காலங்கள் அந்த நாளில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. தோல்வி இருக்காது. ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறீங்கன்னா, நம்ம கையிலேருந்து தொழில் செய்கிறவங்க, கையிலேருந்து 4 காசு போட்டு தொழில் செய்கிறவங்க 10%னா, கடனை வாங்கி தொழில் செய்கிறவங்க 90% இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய தொழில், செய்ய போகிற தொழில் ஏதாவது நட்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எப்பயுமே சுய தொழில் செய்கிறதுக்கான எண்ணமே இல்லாமல் போயிடும். வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும். அதனால் ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் உங்கள் சாதகத்தில் அந்த நேரத்தில் இருக்கா, இல்லை அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா, செட் ஆகுதுன்னா எந்த நேரத்தில் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு தோல்வி இருக்காது. சரிங்க, வார பலன்கள் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 21ஆம் தேதி வரக்கூடிய வாரம் ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை. அப்போது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறாரு. அதே பாவகத்தில் தான் தகிரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன். அப்போது உங்கள் ராசிநாதனோட தான் தைரிய ஸ்தானாதிபதி இருக்கிறாரு. உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் தான் இந்த வாரம் பிறக்கப்படுது. அப்போ சந்திரனும் சுக்கிரனும் ஒரே பாவகத்தில். 4 கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் 145 டிகிரியில் பூரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் இந்த வாரம் பிறக்கப்படுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிரமாதமான ஒரு நேரம் தானுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். நான் ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, வாகன பணத்தை கட்டணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அதை சரிப்படுத்திக்கிடணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. மனசால பிறந்தா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நேரத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். அப்போது உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த 3 நாளும் பிரமாதமாக இருக்கும். 24ஆம் தேதி அதிகாலை, அப்போ 24ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை 21, திங்கக்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 23. அப்போ புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த 2 நாள் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாள் எந்த மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துரும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்குன்னா, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துடும்.
ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும். இல்லை செய்கிற தொழில் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை கொடுத்துரும். வாகன ரீதியாக பத்திரமாக இருந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் கிடையாது. புதன், வியாழன் இந்த 2 நாள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பரவாயில்லையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படுறது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, மன அழுத்தம் நீங்கிறது, பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் பலவிதமான மன அழுத்தத்தில் இருக்கிறனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் சரிப்படுத்திக்கிடலான்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கறது. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சனிக்கிழமை வரை இந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ 100% வரக்கூடிய வாரமானது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களுக்குரிய வாரம் தானுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டோம்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. துல்லியமாக எந்த நாளில் என்ன நடக்கும்ன்ற விவரத்தை சொல்லிவிடுறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.